வணக்கம் கேமர்ஸ். நேற்று நம்ம சொல்லியிருந்த மாதிரியே அசாசின்ஸ் கிரீட் ஷேடோஸ் கேம் பிளே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் யூபிசாஃப்ட் நேற்று ஸ்டோரி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கேமிங் கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேம் பிளே எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கேமோட ஸ்டோரி என்னென்னு பார்த்துருவோம். ஸ்டோரி தெரிஞ்சால் தான் கேம் எப்படி இருக்க போகுதுங்கிறதே நம்மளுக்கு தெரியும். அதனால் கேம் பிளேக்கு முன்னாடி ஸ்டோரியை பார்த்துருவோம். ஸ்டோரி ட்ரெய்லரில் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாவே கேரக்டர் தான் காட்டுறாங்க. நாவே வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர், அதே மாதிரி யாசுகேன்னு ஒரு பிளாக் மேல் கேரக்டரும் இருக்காங்க. இதில் வந்து நிறையா கான்ட்ரவர்சிலாம் இருக்குது. பிளாக் மேல் எப்படி ஜப்பானில் வந்தார் அது இதுன்னு நிறையா இருக்குது. நம்ம அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பேச போகிறது இல்லை. கேமோட ஸ்டோரி என்னன்னா, நாவே கேரக்டர் வந்து ஈகா கிளானை சேர்ந்தவங்க. உங்கள் கிளானை வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ண வராரு. அது யாருன்னு பார்த்தா ஓடா ஒபுனாகா அப்படிங்கிறது தான் அவரோட பேர். அவர் வந்து ஒரு லார்ட் மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்கெல்லாம் வந்து நம்ம அட்டாக் பண்ணி இவங்கெல்லாம் கான்கவர் பண்ணி இவங்களை வந்து நம்ம ஆட்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வராரு. அப்போனா இதுலேயே நல்லா தெரியுது அவர் தான் அந்த கேமோட வந்து வில்லன் அப்படிங்கிற மாதிரி. நாவே வந்து அப்பா கூட ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. நிற்கும் போது தான் இந்த மாதிரி வில்லேஜில் வந்து அட்டாக் நடக்குது. இங்கே வந்து பார்க்கும்போது மோஸ்ட்லி முக்கால்வாசி பேர் வந்து இறந்துட்டாங்க. இப்போதைக்கு தான் வந்து அவங்க நாவையோட அப்பாவோட கையில் வந்து ஒரு காப்பு மாதிரி நம்ம போட்டிருக்காரு. கையை எப்படி பண்ணுவாரு பார்த்தா இடன் பிளேடு இருக்கு. அப்போ அவர் ஆல்ரெடி ஒரு அசாசினா இருந்திருக்காரு. அவரும் ஒரு கிரீட்ல ஒரு மெம்பரா இருந்திருப்பாருங்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இதை நீ போட்டுக்கோ, இந்த பிளேடை வந்து நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாவோட கையில மாட்டி விடுறாரு. அந்த இடன் பிளேட் அந்த ஒரு கவர் மாதிரி வரும்ல, அதோட அப்படியே கலட்டி அவங்க கையில மாட்டி விட்டுறாரு. மாட்டி விட்டுட்டு அவங்கள வந்து ஒரு பிளேஸை காமிச்சு, இந்த இடத்துக்கு நீ போ, அங்க வந்து உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. அவங்களும் போறாங்க. அதே நேரம் தான் இங்க காட்டுறாங்க. இன்னொரு சைடுல பார்த்தோம்னா, யாசிக்கு ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க நிறைய ஜாப்பனீஸ் பீப்புள் தான் இருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஒருத்தர் சொல்றாரு, இவன் வந்து பிளாக் மேலா இருக்கான், இவனுக்கும் நம்மளோட கலாச்சாரத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, இவனை இந்த இடத்த விட்டு துரத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் சொல்றாரு. அடுத்து வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம போனோம்னா, யாசுகே வந்து இவரை வந்து லார்ட் அந்த ஓடா ஒபுனாகாவை வந்து மீட் பண்றாரு. பண்ணும்போது எல்லாருமே அந்த ஜாப்பனீஸ் கல்ச்சர் எப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப பெரிய அரசர்கள், இந்த மாதிரி பெரிய லார்டு இவங்கெல்லாம் பார்க்க போனா மண்டிட்டு தலை வணங்குவாங்க. இதுதான் அவங்களோட வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி. அப்படி பண்ணும்போது யாசுகே வந்து என்னென்ன இருக்குங்கிறத வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. கெட்டவங்களாம் இருப்பாங்களா கண்டிப்பா, அதெல்லாம் வந்து அவர் அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. அதை வந்து ஓடா பார்த்துடுறாரு. ஓடா ஒபுனாகா பார்த்துட்டு, இவனோட பொட்டான்சியல் வந்து எனக்கு தெரியுது, இவனை வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது நினைக்கிறேன், இவன் என்னோட இருக்கட்டும், ஒன்னு இவன் லெஜெண்டா வருவான், இல்ல இவன் செத்து போவான் அப்படிங்கிற ஒரு லைனை சொல்லுவாரு. அப்படியே வந்து பார்த்தோம்னா யாசுகே வந்து அந்த ஓடா ஒபுனாகா கூடவே தான் இருக்காரு. குதிரையில ஃபாலோ பண்ணி போறதா இருக்கட்டும், ஒன்னாவே தான் அந்த இடத்தெல்லாம் அட்டாக் பண்றாங்க. வந்து யாசுகேக்கு வந்து ஒபுனாகா கூட இருக்கிறது வந்து ஏதோ பிடிக்கல போல, ஏதோ சம்திங் ஏதோ இருக்கு பேக்ரவுண்ட்ல. நம்மளுக்கு வந்து ஸ்டோரி ட்ரெய்லர்னா முழுசா காட்ட மாட்டாங்களே, ஒரு ஒன்லைன் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். யாசுகே வந்து ஓடா ஒபுனாகா கூடவே டிராவல் பண்ணி போயிட்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு இடத்த அட்டாக் பண்ணும்போது தான் நாவே வந்துடுறாங்க. நாவே வந்து நீ தானே வந்து இங்க இருக்கிற இன்னசென்ட்லாம் கொன்ன அப்படின்னு சொல்லி யாசுகேவை அட்டாக் பண்ணும்போது, இடன் பிளேடை வச்சு அட்டாக் பண்ணும்போது டக்குன்னு அவர் பார்த்துறாரு, இது என்ன பிளேடு நீ தானே அப்படின்னு கேட்கிறாரு. இப்போதைக்கு வந்து யாசுகே வந்து நாவே பார்த்து சொல்றாரு, நம்ம ரெண்டு பேரும் ஏதோ ஒரு இதுல கனெக்ட் ஆயிருக்கோம், நம்ம ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, நம்ம இதை வந்து சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே அடுத்து நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நாவே வந்து ஏதோ ஒரு நிறைய டெம்பிள்ஸ்லாம் இருக்கு, அங்கே போய் ஏதோ இந்த ஆர்டிஃபேக்ட் சம்திங் இந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு வந்து யாசுகேவும் நாவேவும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுறாங்க. இதுக்கு இடையிலே வந்து யாசுகே வந்து என்ன பண்றாருன்னா, ஓடா ஒபுனாகா கூட தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. டக்குனு என்ன பண்ணிட்டாரு, ஓடா ஒபுனாகாக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாரு. நம்ம ரெண்டு பேரும் டுவல் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கிறாரு. டுவல்னா என்னன்னா, ரெண்டு பேருக்கு இடையில சண்டை, வேற யாருமே வர மாட்டாங்க, ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க, யார் கடைசியில வின் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி போகும். டுவல்ல அதான் மெயினா இருக்கும். அதுக்கு வந்து ஒபுனாகா என்ன சொல்றாருன்னா, டுவல்லாம் அந்த காலத்துல பண்ணது, நம்ம இப்ப வேற ஒரு ஸ்டைல்ல வந்துட்டோம் அப்படின்னு காட்டுறாரு. டக்குன்னு பார்த்தா சைடுல இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் கன்ஸ் எடுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி கன்ஸை வச்சுலாம் ஷூட் பண்ணும்போது யாசுகே என்ன பண்றாரு, அட்டாக் பண்றாரு. சுத்தி எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்தோட தப்பிச்சு போறாரு. அப்புறம் இவங்களும் யாசுகேவும் நாவையும் வந்து நான் ஒன்னு சேர்ந்து சண்டை போறாங்க. எப்படி இருக்குன்னா, அசாசின் கிரீட் அந்த கிரீட்ல இருக்கிறது வந்து நாவே, இதே யாசுகே வந்து ஒரு சாமுராய். நம்ம கேம் பிளேவை பார்த்தோம்னா நிறைய வந்து பழைய கேம்ஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆடிசில வந்து இப்போ கிக் பண்ணுவாங்க, கிக் பண்ற மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்கும். அதே ஒரு மெக்கானிசம் இதுலயும் இருக்கு. இப்போ நம்ம எனிமியை வந்து பேக் சைடில் போய் கிக் பண்ண முடியும், பார்ட் அண்ட் கிக்னு அதுக்கு ஒரு பேர் கூட இருக்கு. அதே மாதிரி இடன் பிளேட் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்வாட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கஸ்டமைசேஷன் அதுதான் மெயினாவே இந்த கேம்ல வந்து ஒரு செல்லிங் பாயிண்டா இருக்கும்னு எனக்கு அதுதான் தோணுது. எப்படின்னா வந்து நம்மளோட ஹோம், நம்ம ஹைட் அவுட் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஹைட் அவுட்டை வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பில்டிங் இருக்குன்னா அந்த பில்டிங் வந்து இப்படி இல்லாம வேற மாடல்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து மாத்திக்க முடியும், வேற வேற இடத்துல நகர்த்தி கூட
கூட வச்சுக்க முடியும். இப்போ எப்படின்னா அந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்லாம் நம்ம பில்டிங்ஸை கட்டுவோம் தெரியுமா, அந்த மாதிரி நம்மளோட ஹோம் அந்த ஹைட் அவுட் இருக்கும் தெரியுமா, மெயினான ஒரு ஹைட் அவுட், அதை மட்டும் நம்ம வந்து அப்படி பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதே அந்த இடத்துல வந்து நம்ம பெட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து யாசிகேவாலையும் முடியும், நாவேவாலையும் முடியும். இப்போ நம்ம ஒரு மிஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா யாசிகே நாவே 2 பேரும் ஒன்னாவே ஒரு மிஷன்ஸ்லாம் போவாங்க. இப்போ தனித்தனியாகவும் இருக்கு, ஒன்னாவும் இருக்கு. இப்போ GTA 5லலாம் நம்ம அப்படி கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணிப்போம்ல, அந்த மாதிரி இதுலயும் பண்ணிக்க முடியும். இதே ஒன்னா நம்ம மிஷன்ஸ் போகும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு இது கேக்குது, நீங்க வந்து இப்போ பிளே யாசிகே வச்சு ப்ளே பண்றீங்களா இல்ல நாவே வச்சு ப்ளே பண்றீங்களா, நம்ம யாரை வச்சு ப்ளே பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மூவ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வர அந்த ஸ்டோரியில அந்த ஃபைட்ல அதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். நீங்க வந்து இவரை வச்சு யாசிகே வச்சு மோஸ்ட்லி பார்க்கர் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ஜெயிண்டா இருக்காரு. அதே மாதிரி நிறைய அந்த உடம்புல வந்து இந்த ஷீல்ட்ஸ் அது இதுலாம் போட்டிருப்பாரு. அவரால் ஒரு டெம்பிள்னா அது மேல ஏற முடியாது. இதுவே நாவே இருந்தா அவங்களால ஈஸியா வந்து ஒரு டெம்பிள்ஸ்ல ஏறதா இருக்கட்டும், பெரிய பெரிய டவர்ஸ்ல ஏறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க ஈஸியா பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு அசாசினாவும் இருக்காங்க. அதனால வந்து அந்த எஜிலிட்டி வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்போ ஈஸியா வந்து ஒரு இடத்துல தாண்டது அது வந்து நல்லா பண்ணிருக்காங்க. இப்போ வந்து யாசிகேக்கும் இவங்களுக்கும் டிஃபரன்சியேஷன் இதுல தான் இருக்கு. பெருசா இந்த ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்காது. அவர் வந்து டேங்க் மாதிரி இருக்காரு, ஒரு இடத்துல நின்று அடிப்பாரு. இவங்க வந்து அசாசின்ங்கிறதுனால ஸ்டெல்த், அதுக்கப்புறம் நிஞ்சா மாதிரி நிறைய அந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல ஏறலாம், அதுக்கு மேல ஏற முடியாது. அதுக்கு தான் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா கிராப்ளிங் ஹூக் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஹூக் இருக்கும், இப்படி மேல தூக்கி போட்டு அப்படி ஏறுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹூக் மெக்கானிசமும் இல்லை கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம தூக்கி போட்டு மேலே ஏறிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் மாதிரி நம்மளால ஸ்விங் கூட பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் என்பிசிஸ் கூட நம்ம டாக் பண்ண முடியும். இப்போ ஒரு என்பிசியை நம்ம பார்க்குறோன்னா அவங்க கூட பேச முடியும். சைடு ஆக்டிவிட்டிஸும் நிறையா இருக்குது. எனக்கு வந்து இந்த கேம் வந்து கொஞ்சம் ப்ராமிஸிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த அசாசின் கிரீட் மிராஜை விட இது கொஞ்சம் நிறைய விஷயத்தில் பெட்டராக இருக்கு. மெயின் மெனுவில் மட்டும் ஒரு சில பக்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுவும் இப்படி தான் இன்னும் ஒரு 2 மாதம் இருக்கா, அதுக்குள்ளே கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ப்ரீ ஆர்டர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. யாருக்காவது கேம் வேணும்னா ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் தோணுது. கேம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கேம் எப்படி இருக்குது, கேமில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, எதுவும் சரியில்லையா, இல்லை வந்து ஓக்காஜென்ட் ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பேசுவோம். இதே மாதிரி நிறைய கேம் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.